உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் அவர்கள் காணாவிருந்து இணைகின்றனர். வணக்கம் நேரு அவர்களே. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் அதுதான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடைய மெரைன் படையினரும் ஏர்போன் படையினரும் மத்திய கிழக்கு நாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. சுருக்கமாக எங்களுடைய உறவுகளுக்கு என்ன காரணத்துக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று கூற முடியுமா? அதாவது அமெரிக்கா தன்னுடைய படைப்பலத்தை மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் மாற்றங்களூடாக வெளிப்படுத்தி வருகிறது. அவருடைய பெரிய அதாவது உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெரிய விமான தாங்கி கப்பலான ஜெராட் ஃபோர்டு அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது திருத்த வேலைகளுக்காக. ஆகவே இப்பொழுது அந்த பகுதியில் மேலதிக ஆளுநர்களை அந்த இடத்தை நிட்டு நிரப்புவதற்காக அனுப்பி கொண்டிருக்கிறது. ஜப்பானில் இருக்கக்கூடிய விமான தாங்கி கப்பலுடன் அங்க இருக்கக்கூடிய விசேட இரு ஊடக படையணிகளான மெரைன்ஸை அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு 3000 பேர் வரை அதில் இருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஆனால் அதற்கு மேலதிகமாக இப்பொழுது அமெரிக்காவுடைய 82வது விமானப்படையை சேர்ந்த ஏர்போன் டிவிஷனை சேர்ந்தவர்கள் 1000 பேர் நகர்த்தப்படுகிறார்கள். இது 2 விதமானது ஒன்று சொல்லுவது. ஒன்று, தரை மூலமான சில முயற்சிகளுக்கு அமெரிக்கா முயல்கிறது என்கின்றதனுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த முயற்சி ஏதோ ஈரானுக்குள் அமெரிக்கா அவனுடைய படைகள் உள்நுழைந்து, அதாவது எவ்வாறு ஈராக்குக்குள் அமெரிக்க படைகள் தரை வழியாக உள்நுழைந்தனோ அவ்வாறான ஒரு உள்நுழைவு ஈரானில் நடைபெறுமா என்கின்ற ஒரு கேள்வி நீண்டகாலமாகவே இருக்கிறது. ஆனால் அவ்வாறு கேட்டால் ஈரானுக்குள் முழுமையாக போவது சாத்தியமில்லாத ஒரு விடயம். ஈரானுடைய நிலப்பரப்பு அவ்வாறான மிகவும் சவால் நிறைந்தது. அவே ஈரான் அந்த வட்டகையினுடைய பெரிய நாடு வேறு. அவை ஈரானை முழுமையாக நுழைந்து அதை கட்டுப்படுத்துவது ஈராக் போன்ற ஒரு வாய்ப்பு மிகவும் ஆபத்தானது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சவால் இங்கு முடங்கி போயிருக்கக்கூடிய இந்த 20% உலகத்துக்கான எண்ணெய். இப்பொழுது 4வது வாரத்தினுடைய முடிவை நோக்கி நகர்கிறோம். அவை 28 நாட்கள், ஒரு மாதத்தை இது பூர்த்தி செய்ய போகிறது. இந்த ஒரு மாத பூர்த்தி என்பது உலகத்தில் பெரும் சவால்களை பல நாடுகளுக்கு உருவாக்கி விட்டிருக்கிறது. அவை இதே எவ்வாறு மிக விரைவில் இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதியை, எரிவாயு ஏற்றுமதியை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவது என்கின்ற சிந்தனையில் தான் ட்ரம்ப் கேட்டார், நீங்கள் அதை பொறுப்படுங்கள் என்ற ஏனைய நாடுகளிடம். அது எவ்வளவு ஆபத்தானது என்பதனால் அவர்கள் யாரும் அதுக்கு முன்வரவில்லை. அவை தன்னுடைய படைகளை வைத்தாவது அதை சாதிக்கலாம் என்று, அதாவது இந்த ஹோமோஸ் நீர்ணையினுடைய ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பகுதியை கட்டுக்குள் கொண்டு வருது, ஈரானுடைய பெரும் ஏற்றுமதி தளமான கேக் ஐலண்டை முழுமையான கட்டுக்குள் கொண்டு வருவது, இதனூடாக ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரலாமா என்கின்ற சிந்தனை நிச்சயமாக அமெரிக்க படை வட்டாரங்களில் இருந்திருக்கும் என்று சொன்னால் ட்ரம்ப் அதை வலியுறுத்தி வருகிறார். அவர்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இவை இரண்டும் மிகவும் ஆபத்தானவை. இந்த முயற்சியை வேணா இவர்கள் முயன்று பார்க்கலாம். ஆனால் அது கணிசமான இழப்புகளை இவர்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம். என்றால் ஈரானை பொறுத்தவரை இந்த 2 பகுதிகளையும் இவர்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்பார்க்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளாகவே பார்ப்பார்கள். அவ்வாறு பார்த்தால் அவ்வாறான முயற்சியில் இவர்கள் இறங்குவார்களாக இருந்தால் அதை எவ்வாறு எதிர்வினை ஆற்றுவது என்கின்ற ஒரு சிந்தனை நீரோட்டம் நிச்சயமாக உடனிருக்கும். என்ன சொன்னால், இந்த 4 வாரங்களை நோக்கி நகருகின்ற முடிவை நோக்கி நகருகின்ற இந்த போர் ஒன்றை கேட்டு தந்திருக்கிறது. இந்த போரை விரைவாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற சிந்தனை நிச்சயமாக இந்த போர் தரப்பில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்தே இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி வேகமாக ஒரு ஆட்சி மாற்றத்தில் தான் அதனுடைய முதல் குறியாக இருந்தது. அவ்வாறு தான் முதல் தாக்குதல் இருந்தது. முக்கியமான தலைவர்கள் அளிக்கப்பட்டார்கள். ஆனால் அதனால் ஆட்சி மாற்றம் நடைபெறவில்லை. இழந்த இடங்களை வேகமாக ஈரான் விட்டு நிரப்பியே நகர்ந்து கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய வெற்றிடமாக வெளிப்பட்டது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை எந்த ஒரு சூழலும் காட்டிக்கொள்ளவில்லை. ஒன்று. இரண்டாவது, அதனுடைய விமானப்படை, கடற்படை மற்றும் அதனுடைய கண்காணிப்பு விடயங்களை, அதனுடைய தளங்களை தாக்குவதனூடாக அதனுடைய படைகளை ஒரு செயற்திறனற்ற படைகளாக மாற்றலாம் என்று எதிர்பார்த்தது நடைபெறவில்லை. என்றால் இப்போ 4வது வார முடிவு வரை கூட அவர்களால் ட்ரோன் தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் தொடர்ச்சியாக இன்றும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவை வெறுமையாக நாங்கள் அழித்து விட்டோம் என்று ட்ரம்ப் வழமை போல கூறிக்கொண்டாலும்
அது முற்றுப்பெறவில்லை என்பதை இன்றும் அது காட்டிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அது தன்னுடைய திட்டமிடலில் இவ்வாறான ஒரு விடயத்தை எதிர்பார்த்து அதுக்கான முறைமையான ஒரு திட்டத்தை அது தயாரித்து வைத்திருந்திருக்கிறது, அவ்வாறுதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அது தொடர்ச்சியாக அது வெளிப்படுத்துகிறது. என்றால் இந்த 4வது வாரத்தில் கூட இஸ்ரேலினுடைய நகரங்கள் மீதான ஏவுகணை தாக்குதலும் அந்த ஏவுகணைகள் வெடிந்து இஸ்ரேல் வெடித்து பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதும் தொடர்ந்தும் ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. அது ஆரம்பத்தில் இப்பொழுது அதிகரிக்கிறது. அவை இவையெல்லாம் ஒரு விடயத்தை சொல்லி நிற்கிறது, எவ்வாறு ஈரான் இதை கைக்கொள்ள முன்னேறுவது. அவை இந்த தரை வழி தாக்குதல்களில் எவ்வாறு இவற்றை கட்டுப்படுத்துவதனூடாக, என்றால் ஏற்கனவே கிழக்கு ஐலண்ட் மீது ஒரு விமான தாக்குதலை அமெரிக்கா செய்திருக்கிறது. அவை நிச்சயமாக அது நடந்தே இப்பொழுது 10 நாட்கள் ஆகுது. அவை இந்த இவ்வாறான முயற்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்ற ரீதியில் எதிர்வினையாற்றுவதற்கும் ஈரான் தயாராக. இங்குதான் இந்த சவாலே வருகிறது. இவர்கள் அவ்வாறு செய்தால் எவ்வாறான பாதிப்புகளை இவர்கள் எதிர்கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயம். இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த இடங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதனால் மட்டும் இந்த 20 மில்லியன் நாளுக்கு அந்த இடத்தினோட வரக்கூடிய 20 மில்லியன் பேரல்களை மீண்டும் திருப்பி கொண்டு வரலாம் என்பதே ஒரு கற்பனை வாதம் தான். அதனால் வெளிப்படையாக அவர் பேசப்படுகிறது. இவற்றை கட்டல் கொண்டு வந்தால் எல்லாம் முடிந்து விடவில்லை. இங்க இருக்கக்கூடிய சவால் நிலை என்று சொன்னால், இந்த 3 வாரங்களாக நடைபெற்ற இந்த தீவிர தாக்குதல்களில் இந்த வட்டாயில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய வளங்களும் தாக்குதலுக்கு இலக்காக இருக்குது. ஈரானுடையதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கியது என்று சொன்னால், வளைகுடா வட்டையில் இருக்கக்கூடிய ஏனைய வளம் உள்ள நாடுகளான சவுதி அரேபியா, கட்டார், ஒமான், UAE மற்றும் குவைத்தினுடைய விடயங்களை ஈரான் வேறு தாக்கியிருக்கிறது. அது குறிப்பாக இந்த வட்டையினுடைய முதன்மை விடயங்கள் முடிவுக்கு ஒரு உறங்கு நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னொன்று என்று சொன்னால், இவர்கள் உற்பத்தி செய்கின்ற எரிவாயுவாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, கச்சா எண்ணெய், இவற்றை இவர்களால் சேமிக்கக்கூடிய ஒரு அளவு தான் இருக்கிறது. அதுக்கு மேல் சேமிக்க வசதி இல்லாவிட்டால் உற்பத்தி திறனை நிறுத்தியாக வேண்டும். ஆகவே இங்க இருக்கக்கூடிய வட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து உற்பத்தி திறன்களும் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டன என்று சொன்னால், அவர்களால் ஏற்றக்கூடியதெல்லாம் சேமிக்கக்கூடியதுக்கு கடந்த உற்பத்தியை அவர்களால் செய்ய முடியாது. அவர்கள் நிறுத்தப்படுவது என்பது ஒரு படிமான முறையில் தான் நிறுத்தப்படுவது. ஒரேடியாக அவற்றை நிறுத்தி ஒரேடியாக ஆரம்பிக்கவும் முடியாது. அவை படிமான முறையில் நிறுத்தப்படுவதற்கே 2 வாரங்களுக்கு மேல் எடுக்கும். இவை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வரப்படுவதாக இருந்தால் அதே நீண்ட காலத்தை எடுக்க போகுது. ஆகவே இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமிடங்களை மீண்டும் கட்டி, எரிவாயுவில் கட்டாரில் அளிக்கப்பட்ட எரிவாயு பகுதியை கட்டுவதற்கு அந்த நிறுவனமே அது 14 ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட உலகத்தினுடைய இதயமான ஒரு நவீன சுத்திகரிப்பு நிலையம். அதை மீண்டும் நிறுவுவது, இயங்கலைக்கு கொண்டு வருவதற்கு 5 வருடங்கள் எடுக்கும் என்று சொல்லி அந்த நிறுவனமே அறிவித்து விட்டது. அவை அது 5% உற்பத்தி திறனில் இல்லாதொழிக்கிறது. அவை இதில் எவ்வளவு தூரம் அந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு பார்த்தால், உலகத்துக்கு தேவையான இதை வழங்கக்கூடிய நிலையில் இது சுமூக நிலைக்கு வந்தாலும் உடனடியாக இல்லை என்பதுதான் உண்மை. இந்த வருடம் முழுமையாக இந்த எரிபொருளுடைய சவால், அதனுடைய விலையேற்றம், அது $68, $65, முன்னர் இருந்தது இந்த போருக்கு முன்னர். இப்பொழுது அது அந்த நிலைக்கு வருவது என்பது சாத்தியமற்ற விடயம். ஆனால் இதெல்லாம் சாத்தியமாகும் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் எதையுமே சாத்தியமாகும் என்றுதான் சொன்னார். பாருங்கள், வெனிசுவேலாவில் எவ்வாறு கையாண்டார், அதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையுமே அதே பாணியில் செயல்படுத்தலாம் என்றுதான் அவர் முயற்சிக்கிறார். ஆனால் ஒன்று தெளிவாக தெரிகிறது என்னவென்றால், அவர்களுக்கு ஈரானுடைய எண்ணெய் தேவை. இப்ப பாருங்கள், ஈராக்குக்கு சென்றார்கள். ஈராக்கிலிருந்து எண்ணெயை அவர்கள் கொண்டு போகாவிட்டாலும் கட்டணங்கள் யாவும் அமெரிக்காவினுடைய கட்டணம் செலுத்துகின்ற அந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக தான் சென்று வருகின்றது. வெனிசுவேலாவில் அவர்கள் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இப்ப நீங்கள் ஹாக் தீவு தொடர்பாக கூறும்பொழுது ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடத்தினார்கள் என்று கூறுகிறீர்கள். அந்த தாக்குதல் ராணுவம் எங்கு இருந்தார்களோ அதைத்தான் தாக்கினார்கள். ஆனால் அந்த எண்ணெய் குதங்கள், எண்ணெய் சுத்திகரிக்கின்ற எந்த ஒரு தளத்தையும் அவர்கள் தாக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தெரியும் அது தாக்கினால் ஆட்டம் முடிந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், சீனா, ஈரான் இதுவரையில் வித்துக் கொண்டிருக்கின்ற எண்ணெய் சீனாவுக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சீனா ஏன் இங்கே மௌனமாக இருக்கின்றது? சீனா இதை எவ்வாறு கையாள போகின்றது? இப்ப இதுக்குள் அமெரிக்கா வந்து பூந்து எண்ணெயை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான எந்த முயற்சி எடுத்தாலும் இதனால் பாதிக்க போறது சீனா. பொருளாதார நெருக்கடியும் இருக்கு. இதை எவ்வாறு சீனா கையாளும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன காரணத்துக்காக அமைதியாக இருக்கின்றது எதிர்பார்க்கிறீர்கள்? இவ்வாறான ஒரு சவால் வரும். இதுக்கு எவ்வாறு முகம் கொடுக்கிறது என்கின்ற ஒரு சிந்தனையுடன் சீனாவில் நீண்ட காலமாக இருக்கிறது. சீனாவுடைய திட்டமிடல் என்று சொன்னால்,
இன்று சிந்திப்பார்கள். இதை கடந்து வரக்கூடிய என்னால் ஒரு 5 ஆண்டுகளுக்கான திட்டமிடலை 5 ஆண்டுகளுக்கு முதலே அவர்கள் அதுக்கான இதை அவருடைய காங்கிரஸில் வைத்து வெளியிடுவார்கள். அதுவாறு தான் அவருடைய இது நகரும். அவ்வாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது உலகத்திலேயே அதிகம் எண்ணெய்க்காக பணத்தை செலவிடுகின்ற நாடே சீனா தான். அது எவ்வாறுன்னு சொன்னால் கடந்த ஆண்டு 324.6 பில்லியன் டாலர்களை, அதாவது ஏற்றப்பட்ட எண்ணெயில் 24.6% சீனா தான் பெற்றிருக்கிறது. நாளில் உண்டே அதற்காக 324.6 பில்லியனை அது செலவழித்திருக்கிறது. மற்ற முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா 174.4 பில்லியனை, அதாவது 13.2% எண்ணெய் என்றால், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவுடைய இந்த தொழில்துறை அமைச்சர் இப்படி அங்கே புளோரிடாவில் ஒரு டெக்சாஸில் ஒரு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எரிபொருள் சார்ந்து. அதில் கலந்து கொள்கின்ற பொழுது அமெரிக்க தொலைக்காட்சி சொன்னார் அமெரிக்காவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை இருக்கிறது. இப்ப இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆவது இடத்தில் இருப்பது இந்தியா. இந்தியா 10.8%, அதாவது 143.3 பில்லியனை இந்த எண்ணெய்க்காக கடந்த ஆண்டு செலவழித்திருக்கிறது. 4ஆவது கொரியா, 5வது ஜப்பான். இது இந்த தொழில்துறைகளில் முன்னணியில் இருப்பவர்களுக்கு இது தேவைப்படுகிறது என்பது இதனூடாக எங்களுக்கு புரியும். இதையே மற்ற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் எவ்வளவு இது அந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது ஒரு நாளுக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு 20.5 மில்லியன் பேரல் தேவைப்படுகிறது. அதாவது உலகத்திலேயே இருக்கக்கூடிய பாவனையில் 20% அமெரிக்காவில் மட்டும் எண்ணிக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவுடைய ஒரு நாள் தேவைக்கு 20.5 பில்லியன் தேவைப்படுகிறது. சீனாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 16.4. இப்பொழுது பாருங்கள், சீனாவுடைய சனத்தொகை அமெரிக்காவுடன் ஒப்பிடுகின்ற பொழுது 4 மடங்கு மேல். ஆனால் சீனாவில் அதனுடைய பயன்பாடு 14.6 பில்லியனுக்குத்தான் இருக்கிறது. இந்தியாவில் 5.6 பில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு இந்தியாவுக்கு தேவை. 4ஆவது இடத்தில் ரஷ்யா, 5ஆவது இடத்தில் சவுதி அரேபியா, பிரேசில் போகிறது. இவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்தியா அமெரிக்காவுடைய 20.5 பில்லியனுக்கு எங்கே இருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவுடன் 13 மில்லியன் பேரல் தான் அமெரிக்காவுடன் இருக்கிறது. அமெரிக்கா கிட்டத்தட்ட 20 பில்லியனை அது உற்பத்தி செய்வது. ஆனால் அமெரிக்காவுக்கு அருகில் அல்ல, அதில் கணிசமானது ஒரு 7 மில்லியன் தள்ளி இருக்கக்கூடிய இடங்களில் செய்வதால் அதை அமெரிக்கா விற்கிறது. இன்றைய பார்த்தீங்கன்னா சொன்னால் பெருமளவில் ஐரோப்பா ரஷ்யாவில் தங்கியிருந்தது நீண்ட காலமாக. கடந்த 3 ஆண்டுகளில் அது மாற்றம் பெற்று இப்பொழுது என்ன வரும்னு சொன்னால் அந்த இடைவெளியை அமெரிக்கா தான் நிட்டு நிரப்புறது ஐரோப்பாவுக்கு. அதுக்கு காரணம் என்ன சொன்னால் அது வெளியே. அப்ப அதுக்கு இப்போ ஒரு 7 பில்லியன் 7.8 பில்லியன் மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு குறைவாக அந்த நாட்டுக்கு தேவை இருக்குது. அது எங்கே போகிறதுன்னு சொன்னால் கனடா மட்டும் 5 மில்லியன் பேரலை ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி அனுப்புகிறது. அவை கிட்டத்தட்ட 66% கனடாவில் இருந்து மட்டும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செல்லப்படுவது ஏனைய இடங்களிலும் பெற்றுக்கொள்வது. அமெரிக்காவே இந்த தங்களை இதுக்காகத்தான் அமெரிக்கா ஏன் ட்ரம்ப் வெனிசுலாவை குறிவைத்தார் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய இருப்பு உலகத்திலே அதிகமான இருப்பா இருந்தாலும் அதை தோண்டி எடுப்பதில் நிறைய சவால் இருக்கிறது. இப்பொழுதும் 1 லட்சம் பேரலைத்தான் வெனிசுலாவில் உற்பத்தி நிலையில் இருக்கிறது. அது அவருக்கு போகாது. அப்ப அதை கடந்து அவர் இந்த வளங்கள் உள்ள இடங்களை கட்டப்படுத்தணும் என்பது அவருடைய ஒரு சிந்தனையோடு இருக்கிறது. அதனால்தான் மத்திய இலக்கையும் சிந்திக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஈரான் 3ஆவது இடத்தில் கைதிப்பில் எண்ணெயை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் ஈரானுக்கு இறங்கி நின்று அதை கையகப்படுத்தி அந்த எண்ணெயை தாங்களாக கொண்டு வர முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டு வருவான்னு சொன்னால் அது மிகவும் சவால் நிறைந்ததாக மாறும். இப்ப சீனாவுடைய இதில் பாத்தீங்கன்னா சீனா இவ்வளவு சனத்தொகையை வைத்துக்கொண்டு இவ்வளவு குறைந்த, அதாவது 14.4 பில்லியன் 16.4 மில்லியன் பேரல்ஸில் ஒரு நாளுடைய இதை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னால் சீனா இதற்காக செய்த திட்டமிடலாம். உலகத்தில் இப்ப நாங்கள் கிரீன் எனர்ஜி என்று நிறைய பேசுகிறோம். ஆனால் இந்த கிரீன் எனர்ஜி ட்ரம்பினுடைய காலத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அமெரிக்காவில் சில இந்தியர்கள் இந்த சோலார் எனர்ஜியை அமெரிக்கா முழுமையாக கொண்டு வருவதற்கான பெரிய நிறுவனங்களின் பெரிய பல தனவந்தராக இருக்கிறார்கள். பெரும் அவரெல்லாம் ட்ரம்புக்கு பின்னால் நின்றார்கள். எதற்காக என்று சொன்னால் நாங்கள் இந்த ஆதரவை கொடுப்பதனூடாக தங்களுடைய வர்த்தகத்தை வளர்க்கலாம் என்பதற்காக பின்னால் நின்றார்கள். ஒரு முக்கிய இடத்தில் ட்ரம்புடன் நின்றார்கள். ஆனால் இன்று அவர்கள் அடி வாங்கிட்டான்னு சொன்னால் அவருடைய இந்த சோலார் எனர்ஜியை எல்லாம் ட்ரம்ப் புறம் தள்ளிவிட்டார். என்னால் அவர் இதுக்கு பின்னால் இல்லை. இப்பொழுது நாடுகள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கான அதாவது மேலதிக பணங்களை வழங்கி இந்த கிரீன் எனர்ஜிக்காக உதவினார்கள். கனடா கூட செய்தது. இப்பொழுது கனடா கூட அதிலிருந்து சற்று பின்வாங்கி இருக்கிறது. என்றால் அந்த கார்களுக்காக வழங்குகின்ற இந்த மானியங்களை இவர்கள் இப்பொழுது தடுத்திருக்கிறார்கள்.
ஆனால் சீனா ஒன்றை நீண்ட காலத்தில் யோசிக்கிறது என்று சொன்னால், மிக அதிக தொழில் நாடாக சீனா மாறியதன் பின்னர் அதனுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஏர் குவாலிட்டி எல்லாம் மிக மோசமாக அடி வாங்கியது பீக்கிங்கில். காரணம் அவர்களுடைய முழுமையான இந்த ஃபோசல் ஃபியூவலில் வரக்கூடிய மின்சார உற்பத்தி தான். ஏன்னா மின்சாரம் இந்த நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கும் அதிக சவாலானது மின்சாரம். இந்த மின்சாரத்தை அவர்கள் எவ்வாறு உருவாக்குறார்கள் என்பதுதான் இருக்குது. இதில் நிலக்கரியில் உருவாக்கப்படக்கூடிய மின்சாரம் தான் மிக மோசமான ஆபத்தானது. இது இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பெரும் ஆபத்து இன்றைக்கு தான். இந்தியா மிக வேகமாக வளர முயன்ற பொழுது அதற்கு நிகரான மின்சாரத்தை உற்பத்தி செய்து ஆக வேண்டும். அதை எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பதில் தான் இப்பொழுது சவால் வருது. இப்பொழுது கணிசமான நாடுகள் மின்சாரத்தின் உற்பத்தியில் ஒரு பகுதியை இந்த எண்ணெய்களில் தங்கியும் இருக்கிறது. அவை இப்பொழுது அது பல நாடுகளில் சவாலாக வருகிறது. இப்ப இலங்கையில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த சில நாட்களாக அதனுடைய எல்லையை கடந்து 3000 மெகாவாட்ஸுக்குள்ள வந்து நிற்கிறார்கள் எண்ணெய் மின்சார பாவனையில் என்று சொன்னால். திடீரென இது அதிகரிக்கிறது என்று சொன்னால், நில எரிவாயில் என்று சொன்னால் பலர் எலக்ட்ரிசிட்டிக்கு போவார்கள். இவ்வாறு ஒரு சவால் இருக்குது. இன்னொன்று இருக்கிறது, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய பாவனையை அதிகரிப்பதாக இருந்தால், அதனுடைய விற்பனையை அதிகரிப்பதாக இருந்தால், இதனூடாக எண்ணெயில் தங்க நிலையை குறைப்பதாக இருந்தால் வரக்கூடிய சவால், நீங்கள் அதுக்கான மின்சாரத்தையும் உருவாக்க வேண்டும். சீனா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய ஒரு பெரிய வட்டைக்கு வரவுக்கு முன்னர் தன்னுடைய நாடு முழுமையாக இந்த சார்ஜிங் ஸ்டேஷன், இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிசிட்டி பேட்டரிஸை கார்களுக்கு வழங்கக்கூடிய மின்சாரத்துக்கான நிலையங்களை நிறைய உருவாக்கினார்கள். உருவாக்கி விட்டு தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான ஒரு பூமை கொண்டு வந்தார். இப்பொழுது இந்த பூமை பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த ஆண்டினுடைய ஆரம்ப பகுதியில் டெஸ்லாவை சீனாவுடைய BYD கடந்தது என்பது ஒரு செய்தியானது கடந்த ஆண்டு. ஆனால் கடந்த ஆண்டினுடைய 2025 ஆண்டுடைய ஆகஸ்ட் வரையிலான முதல் 8 மாதங்களுக்கான இந்த மின்சார வாகனங்களுக்கான விற்பனையை பார்க்கின்ற பொழுது BYD இந்த 8 மாதங்களில் மட்டும் 2.6 மில்லியன் வாகனங்களை, மின்சார வாகனங்களை அது விற்பனை செய்திருக்கிறது. இப்பொழுது டெஸ்லாவுடைய நிலைமை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அது 1 மில்லியனை கூட தரவில்லை. அதாவது 9,85,000 வெஹிக்கிளை மட்டும்தான் டெஸ்லா தான் நீண்ட காலமாக இதுதான் மின்சார வெஹிக்கிளுடைய இருப்பிடம் என்ற ஒரு பார்வையில் இருந்தது. டெஸ்லா இப்பொழுது புறம் தள்ளப்பட்டு சீனாவுடைய BYD மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய 5 நிறுவனங்கள், அதாவது கீலியும் கூட 1.3 மில்லியனுக்கு போன்றிருக்கிறது. அதாவது உலகம் அளவில் விற்கப்பட்ட மொத்த மின்சார வாகனங்களில் 19.9%, கிட்டத்தட்ட 20% BYD மட்டும் வித்திருக்கிறது உலகளாவிய ரீதியில். இப்பொழுது ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால், இந்த எண்ணெய் சவால் உலகளாவிய ரீதியில் பல நாடுகளுக்கும் இந்த நுகர்வோருக்கும் மக்களிடமும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த எண்ணெய்க்காக இந்த வாகனங்களை வைத்துக் கொண்டு அதிக பணத்தை கொடுக்கிறோம், மிக சவாலுக்குள் வந்திருக்கிறோம், எதற்காக? ஆகவே ஏன் நாங்கள் மின்சார வாகனங்களை வாங்கிவிடக் கூடாது என்ற ஒரு சிந்தனைக்கு வருவார்கள். வந்தால் சீனாவுடைய இன்று சீனாவுடைய 5 நிறுவனங்கள், முதன்மை 5 நிறுவனங்கள் மட்டும் உலக சந்தையில் 43.2% வாகனங்களை கடந்த ஆண்டினுடைய முதல் 8 மாதங்களில் வித்திருக்கிறார்கள். ஆகவே சீனா இவ்வளவு பெரிய ஒன்று அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்களூடாக இந்த மின்சார வாகனங்களுக்கான ஒரு பெரிய ஒரு இடத்தை தான் கையகப்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஏனைய நிறுவனங்கள் இந்த இயங்கு திறனுக்கு இன்னும் எட்டவில்லை. அவர்கள் அந்த இயங்கு திறனை தொடர்ந்து வளர்த்து வருகிறார்கள் மேலதிக. அவை இது அவருடைய ஒன்று. இன்னொன்று இருக்கிறது சோலார் எனர்ஜியினூடாக இது இந்த இடத்தை இட்டு நிரப்பது. இந்த சோலார் எனர்ஜி அவ்வளவு தூரம் இப்ப இந்தியா சீனாவுடன் இருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டு இது தன்னை நிலைநிறுத்த பார்க்கிறது. அது இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால சவால். அவர்கள் அதை எட்டியே ஆகணும். அப்ப இந்த எண்ணெயினுடைய தங்கு நிலையை நீண்ட காலத்தில் எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அந்த குறைப்பதில் முதன்மையான இடத்தை சீனா என்று கொண்டிருக்கிறது. அவை இதுதான் ஒரு திட்டமிடலும் அதற்கான முறைமைகளை உருவாக்குவதும் அதனூடாக நாங்கள் இந்த வெற்றி பாதையை நோக்கி நகர்வதும் என்பதனுடைய ஒரு பெரிய ஒரு இடம். இதை ரஷ்யா கூட இந்த இடத்தில் வராவிட்டாலும் கூட சீனா அந்த இடத்தை உலகத்தில் ஏனையவர்களுக்கு ஒரு சவால் நிலையில் கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இந்த போர் இதை தீவிரப்படுத்த போகிறது. இந்த தீவிரப்படுத்தக்கூடிய இந்த சூழலை எவ்வாறு ஏனைய நாடுகள், இப்பொழுது இலங்கையை எடுத்துக்கொண்டு சொன்னால் இப்பொழுது ஒரு விடயம் பேசப்படுவது, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிறுவனங்கள்
அங்கு ஒரு பாதுகாப்பான இடம் என்ற ரீதியில் குறிப்பாக UAE மையப்படுத்தியும் கட்டாயமைப்படுத்தி நிறைய நிறுவனங்கள் அங்கு வங்கி நிறுவனங்கள் முதற்கொண்டு பல நிறுவனங்கள் மைக்ரோசாப்டினுடைய தலைமை முதற்கொண்டு பல இடங்கள் அந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த வட்டகை ஒரு பெரிய ஒரு குழப்ப சூழலுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவை சில நிறுவனங்கள் அந்த இடத்தை மாற்றி அமைப்பதாக இருந்தால் ஒரு நல்ல பாதை ஒழுங்கில் இலங்கை இருக்கிறது, ஆனால் ஆகவே இலங்கையை இதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், இலங்கைக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு பேசுபொருள் இருக்கிறது. ஆனால் இலங்கைக்கு இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால், இப்பொழுது நான் இதில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அங்க நகர போறேன்னு சொன்னா எனக்கு முதல்ல என்ன தேவை? இலங்கையில் அதற்கான ஒரு அங்கு அதை நடத்தக்கூடிய வகையிலான ஒரு வல்லமை கொண்ட ஒரு தொழிலாளர் இதை தேடுவேன். அவ்வாறு என்றால் அவ்வாறு தேவைகளுக்கேற்ற வகையிலான ஒரு தொழிலாளரை கொண்ட ஒரு நிலையை இலங்கை எட்டியிருக்கிறால் இலங்கை 2 சவால்கள் இருக்கிறது. ஒன்று, இலங்கையில் அதற்கான கல்விகளை இன்றைய தேவைக்கான கல்விக்கான முறைமைகள் பல்கலைக்கழகங்களில் இன்னும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. மாணவர்கள் அது இந்த ரீதியில் தயாரிக்கப்பட்டு அந்த இதுக்கான ஒன்றாக வரவில்லை. அவ்வாறு வரக்கூடிய ஒரு சிறிய பகுதியினர் கூட எவ்வாறு இருக்கிறன்னு சொன்னால், இப்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி வரிமுறைகளை நிறைய கொண்டு வந்து அவருடைய பணத்தில் நேரடியாக கை வைத்தது, கடந்த ஆண்டிலிருந்து வைத்ததிலிருந்து ஆண்டுக்கு 3 லட்சம் பேர் இந்த உச்சமாக இருக்கக்கூடியவர்கள் வேறு நாடுகளுடைய இடம் என்றால் வேறு நாடுகளுக்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள். அவை அவர்கள் நிறைய பணத்தை கொடுக்கின்ற பொழுது இங்கிருந்து தப்பி செல்கிறார்கள். அதுக்கு ஒரு பிரெயின் ட்ரெயின் என்று இலங்கையில் பலர், அனுராக் கூட நேரடியாக சொல்லியிருக்கிறார்கள், துருக்கியினுடைய தூதரமுடைய சொல்லுகின்ற பொழுது வெளிப்படையாக சொன்னார், இவ்வாறு நீங்கள் ஆக்களை இந்த நாட்டிலிருந்து தப்ப விட்டுட்டீர்கள் சொன்னால் நீங்கள் எவ்வாறு நிமிர்ந்து கொள்வீர்கள் சொல்லி. இது இலங்கையில் சம்பந்தமாக யாரும் பேசிக்கொள்ள என்றால் அதற்கான ஒரு முறைமை என்ற நியூஸ்வீக் சஞ்சயினுடைய அனுராக் கடந்த ஆண்டனுடைய இந்த புயலின் பின்னர் நியூஸ்வீக் சஞ்சயை அவரை பேட்டுகின்ற பொழுது அனுராக் இதே கேள்வி அவர்களும் கேட்டார்கள். நீங்கள் என்ன இந்த விடயத்தில் கவனமற்றிருக்கிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்றதுக்கான ஒரு பதில் அவரிடம் இருக்கவில்லை. அவை இது எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய சவால். இன்றைக்கு பிலிப்பீன்ஸ் ஒரு அவசர கால நிலையை அறிவிக்கிறது இந்த எண்ணெய் நிலை சார்ந்து. ஏனால் இன்று பல நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கான்னு சொன்னால், தங்களுடைய கையில் இருப்பில் இருக்கக்கூடிய எண்ணெயை அதிகமாக இன்றைய தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டார். அதனுடைய அர்த்தம் என்றால் அவருடைய கையிருப்பு கிட்டத்தட்ட 0 நிலையை நோக்கி நகர்கிறது, மிக வேகமாக குறைந்து வருகிறது. இப்பொழுது மீண்டும் இது வர்த்தகம் ஆரம்பித்தால், எண்ணெய் வர்த்தகம் ஆரம்பித்தால் இந்த ஒரு கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு வர்த்தகத்துக்கு வந்தாக வேண்டும் குறைந்தபட்சம். ஏன்னா உலகம் கிட்டத்தட்ட 110 மில்லியன் பேரலை ஒரு நாளைக்கு பாவனைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது பாத்தீங்கன்னா எங்களுடைய வட்டகை, ஐரோப்பா வட்டகை, வட அமெரிக்க வட்டகை, இப்பொழுது நாங்கள் குளிர்கால நிலையிலிருந்து கோடையை நோக்கி நகர்கிறோம். இந்த காலப்பகுதியில் எங்களுடைய வாகன பாவனைகள் அதிகரிக்கும், மக்களுடைய பயணம் உள்ளாந்த ரீதியாக அதிகரிக்கின்ற பொழுது பாவனைகள் அதிகரிக்கும். ஆகவே எங்களுக்கு இந்த எண்ணெய் தேவைகள் இந்த கோடை காலத்தில் அதிகரிக்கும். அதிகரித்தால் இதற்காக இது அங்க 100 மில்லியனில் இன்று இல்லை. அந்த 100 மில்லியன் பேரலை உடனடியாக வழங்கக்கூடிய சூழல் அடுத்து வரக்கூடிய 3 தொடக்கம் 6 மாதங்களுக்கு நிச்சயமாக இல்லை. இது போர் முடிவுக்கு வந்தாலும் இல்லை. அவ்வாறு என்றால் குறைந்த அதிகரித்த தேவை, குறைந்த பொருள் என்று சொன்னால் பொருளுக்கான விலையேற்றம் நிச்சயமாக இருந்துதான் ஆகும். ஆகவே இதை நாங்கள் இப்ப ட்ரம்ப் சொல்லுகிறார், இதெல்லாம் போர் முடிந்தால் உடனடியாக இந்த 68 ரூபாய் கீழே போகும். ஒரு காலமா மேலே போனது உடனடியாக கீழே வரப்போவதில்லை. இப்ப நீங்கள் சீனாவுடைய திட்டமிடல் தொடர்பாக நீங்க கூறுங்க, எவ்வளவு சிறப்பாக அவர்களுடைய திட்டமிடல் இருக்கின்றது. உண்மையாக நாங்கள் அதை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே போர் நடந்த பொழுது ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது. இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஈரானுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இப்ப இங்கே சீனா எவ்வாறு இதை கையாளுகின்ற என்று அவதானிக்கக்கூடியதா இருக்கு. 2 விஷயம் இருக்குது. சீனாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவும் ரஷ்யாவும் இந்த நிலையிலிருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய முதன்மை எதிரி இந்த இருவருக்கும் அமெரிக்கா. அமெரிக்கா இப்பொழுது தனிச்சு போயிருக்கிறது. நம்மளுடைய நடவடிக்கையினால் அது நேச நாடுகள் என்பதையே தொலைத்து விட்டு நிற்கிறது. அது இந்த போரில் முழுமையாக வெளிப்பட்டது. ஏனென்றால் யாரும் அவருடன் இந்த வட்டகையில் இணையவில்லை. இதே வட்டகையில் ஈராக் சண்டையை எடுத்துக்கொண்டு சொன்னால் 2003ஆம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது நேச நாடுகள் முழுமையாக போய் நின்றார்கள். பலர் இன்றும் இருக்கிறார்கள். இன்றைய பாருங்கள், ஈராக்கில் இந்த தாக்குதலில் பேசுபொருள் இல்லாமல் போனவுடையும் இங்கிலாந்தினுடைய படை வீரர்கள் இருந்த ஈராக்கில் இருந்த இடங்கள், பிரான்ஸ் இருந்த இடங்கள் தாக்கப்பட்டதன் பின்னர் பல நாடுகளும் தங்களுடைய படைகளை இந்த இடங்களிலிருந்து பின்வாங்கி கொண்டன. அது பேசுபொருள் இல்லாமலே பின்வாங்கி கொண்டன.
ஆனால் இன்று வரையும், அதாவது கிட்டத்தட்ட 23 வருடங்களாக ஈராக்கில் என்றும் இருக்கிற இந்த படைகள் அருகில் நடைபெறுகின்ற ஒரு போருக்கு அழைத்த பொழுது யாரும் வரவில்லை, தாங்கிக் கொண்டார்கள். ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் அவ்வாறு தான் நடந்து கொள்றார். எதையும் இப்ப நான் என்னுடைய படைவர்களை அனுப்புவேன் சொன்னால் ஒரு கூட்டு தலைமையின் கீழ் அது இருக்க வேண்டும். அந்த கூட்டு தலைமையினுடைய சிந்தனைகளுக்கு அவை உள்வாங்கப்பட வேண்டும். எந்த ஒரு திட்டமிடலும் ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டு தலைமை இல்லாமல் தனித்துவமாக ட்ரம்ப் தன்னுடைய படைகளை நகர்த்தியதன் பின்னர் திடீரென வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு பொறிக்குள் சென்று மாட்டிக்கொள்வது போல இந்த நாடுகளுக்கு மாறிவிடும் என்பதால் பின்வாங்கினார். இப்பொழுது தனித்து இருக்கக்கூடிய இவர் ஒரு போரை மீண்டும் ஆரம்பிக்கிறார். நான் போருக்கு எதிரானவன், நான் சமாதானத்தை மட்டும் உருவாக்குவோம், நான் போரை வெறுப்பவன் என்றெல்லாம் பேசிக்கொண்டவர் இப்பொழுது போருக்கு போய் அவருக்கு ஆதரவாக இருந்தவர்களே தன்னுடைய நாட்டில் இழந்து விட்டார். கிட்டத்தட்ட 3 ஒரு பகுதியினர் அவருடைய நாட்டிலேயே அவரை விட்டு போய்விட்டார்கள். டக்கர் கால்சன் போன்ற பலர், இந்த வலதுசாரிகள், மோசமான வலதுசாரிகள் முழுமையாக இவர் பின்னால் நின்றார்கள். இவர் எங்களுடைய, ஆனால் அவருடைய அந்த சிந்தனை நீரோட்டத்தில் இருந்து இவர் விலகிவிட்டார். அதனுடைய அர்த்தம் என்னால் அவர்கள் இஸ்ரேலுக்கும் எதிரானவர்கள் இந்த வலதுசாரிகள் என்றால், அவர்கள் இந்த வலதுசாரிகளில் இவருடன் இணைந்தவர்கள் பலர் ஜெர்மனிய பின்புலத்தை கொண்டவர்கள். அந்த ஜெர்மனிய பின்புலத்தில் அவருடைய சிந்தனை என்னென்று சொன்னால் இந்த ஹிட்லர் சிந்தனை தான். எவ்வாறு ஹிட்லர் யூதர்களை அழித்தாரோ அதுபோன்று நாங்கள் தான் தனித்துவமானவர்கள், ஏனையவர்கள் எல்லாம் புறந்தள்ளவர்கள், யூதர்கள் உட்பட. அவை அவர்களுக்கு அந்த வினை இருக்கிறது. இப்பொழுது இவர் யூதர்களுக்கு பின்னால் போய் நின்று அவர்களுக்காக ஒரு போர் புரிவதற்காகத்தான் அவர்களுக்கு எதிரான கடும் விடயங்கள் அங்கு ஆற்றப்படுகிறது. இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் அவருடைய பேசியை அவர் இழந்து கொண்டிருக்கிறார். அதனோடு இன்று நாங்கள் பேசிக்கொண்டே சமாளத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அவருடைய இதில் ஒரு காங்கிரஸுக்கான ஒரு தேர்தல் நடைபெற்றது, இடைத்தேர்தல். அதில் ஏற்கனவே இருந்தவர் இப்பொழுது புளோரிடா மாநிலத்தினுடைய கவர்னருக்கான போட்டிக்கு செல்வதால் அவர் அந்த இடத்தை விட்டு விலகியதன் பின்னர் அங்கு தேர்தல் நடந்தது. அது போன முறை இந்த தேர்தலில் அந்த தேர்தல் நடைபெற்ற அந்த புளோரிடா நடைபெற்றதுதான் இவருடைய மார்லாகோ. இவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் தங்கியிருந்து வருகிற இவருடைய வாசஸ்தலம் கூட அந்த பகுதியில் தான் இருக்கிறது. அந்த அங்கு நடைபெற்ற தேர்தலில் புதிதாக போட்டியிட்டதற்கான ஆதரவை இவர் வெளிப்படையாக வெளிப்படுத்தினார். அந்த போன முறை நடைபெற்ற தேர்தலில் 19% இவருடைய கட்சி, ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். இப்பொழுது அந்த தொகுதியை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இது இப்பொழுது நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. இப்பொழுது என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார் டெமோக்ராட்டிக் கட்சி, உங்களுடைய வீட்டிலேயே நாங்கள் வென்று விட்டோம், ஆகவே வருகின்ற நவம்பர் மாதம் எங்களுக்கான வெற்றி மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்பதை அவர் காட்டார். அது காரணம் இவருடைய தளத்தையே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவை இவருக்கு உள்வீட்டிலேயும் சவால் இருக்கிறது, வெளியிலேயும் சவால் இருக்கிறது. உள்வீட்டில் நிறைய சவால்கள் இருக்கிறது, பல வழிகளில் சவால் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவருடைய உள்ளக பாதுகாப்புக்கான நிதி நெருக்கடியில் இருக்குன்னா அதுக்கான வரவு செலவு திட்டம் இப்பொழுது 40 நாட்களாக நிறைவேறாமல் அதுக்கான சம்பளம் இல்லாமல் இருக்கிறது. அவே உள்நாட்டில் இவர் சவாலை எதிர்கொள்ள இடத்தில் இவர் ஒரு போரை தானாக தொடங்கி இருக்கிறார். இந்த போரில் உள்நாட்டில் சரி சர்வதேசத்திலும் சரி சவால்கள் இருந்தாலும் அவர் சட்டத்தை மீறி செயல்படுவார். அது எல்லோரும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்ததுதானே, சட்டத்தை மதிப்பதில்லை. இப்பொழுது என்னன்னு சொன்னால் இதை சீனாவும் ரஷ்யாவும் மிக நுணுக்கமாக பார்த்தோம்னா செமையாக இவர் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறார். இவரை இந்த பொறுக்கில் எவ்வாறு இன்னும் தள்ளி விடுவதுதான் அவருடைய சிந்தனை இருக்கும். அவ்வாறு இருந்தால் இவர்கள் இவ்வாறு மாட்டிக்கொண்டிருக்கிற காலத்தில் தங்களுடைய வளர்ச்சியை அவர்கள் எவ்வாறு பார்க்க வேண்டாம் என்றால் இருவருக்குமான வளர்ச்சிக்கான பாதை இருக்கிறது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். நீங்க சொன்ன மாதிரி ரஷ்யா 11ஆம் இடத்தில் இருந்தது 2024 வரை. ஆனா கடந்த ஆண்டு கனடாவையும் பிரேசிலையும் பின்தள்ளி 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. 2.5 ட்ரில்லியனுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்திருக்கிறது இந்த போருக்குள் இருந்து கொண்டே. இப்பொழுது எண்ணெய்க்கு ரஷ்யாவை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயிட்டு. ஏன்னா அமெரிக்கா தான் அதிக எண்ணெய் உற்பத்தி செய்யறது, அடுத்த எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடு ரஷ்யா. ஆகவே ரஷ்யா எண்ணெயை விற்கக்கூடிய அதிக எண்ணெயை விற்கக்கூடிய நிலையில் இருக்கிறது, அதுவும் அதிகரித்த விலையில் விற்கக்கூடிய நிலையில் என்று இருக்கிறது. அதனால் தானே சொல்லிவிட்டார் எல்லாரும் போய் வாங்குங்கள் ரஷ்யா. ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா ரஷ்யா எண்ணெய் திறந்து விடாவிட்டால் எண்ணெயினுடைய நெருக்கடி இன்னும் அதிகமாகும். ஆனால் இப்ப இவர் விரும்புறாரோ இல்லையோ சீனா நிறைய எண்ணெயை ரஷ்யாவுடன் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரஷ்யா தன்னுடைய அதிகரித்த சீனாவுக்கு தேவையான மேலதிக எண்ணெயை வழங்குமாண்டால் முதல் இடத்தை ரஷ்யா சீனாவுக்கு தான் வழங்கும். இந்தியா கூட இதில் ஒரு சவாலுக்குள் வந்து விட்டதுன்னு சொன்னால் அங்கிருந்து பெற்றுக் கொண்டிருந்த இது இவர் ஒரு மிரட்ட வீட்டுடன் குறைத்து விட்டார்கள். 60% குறைத்திருக்கார்கள் கடந்த ஆண்டு. அது ஒரு முட்டாள்தனம் என்று சொன்னால் நீங்க குறைத்து விட்டு நாங்கள் 40 நாடுகளிடம் இப்பொழுது போய் வாங்குறோம் என்று சொன்னால் அது சாத்தியம் இல்லை. இந்தியாவுடைய தேவைகளை பொறுத்தவரை, ஏன்னா இந்தியாவுடைய தேவை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்க போது குறையாது. அவன் இந்தியாவுடைய
அப்ப இந்த சவால்களை மையப்படுத்தியதை பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கும் இந்த போரை இழுத்துச் செல்வதும் இதில் இவரை முடக்குவதும் அவர்களுக்கு பல பாதைகளை திறந்து விடக்கூடியது, அல்லது அவர்களுக்கு சுவாசித்துக் கொண்டு தங்களுடைய இலக்குகளை நோக்கினவர்கள், குறிப்பாக சீனாவை பொறுத்தவரை ராணுவ ரீதியாக விரைவில் வளரக்கூடிய சூழலில் இருக்கிறது. அதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் தேவைப்பட்டால் அது இன்னும் உச்சநிலைக்கு வரும். அவை அமெரிக்கா இந்த போருக்குள் சென்றால் அது சீனாவுக்கான வாய்ப்பை இன்னும் அதிகரிப்பதாகத்தான் இருக்கும். இந்த வகையில் நிறைவாக இப்ப நீங்கள் சீனா தொடர்பாக நிறைய விடயங்கள் கூறும் பொழுது, உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடந்த பொழுது பாகிஸ்தானுக்கு சீனா உதவி வழங்கியது. இப்போ ஒரு செனாரியாவை கூறுகிறேன், சுருக்கமாக கூற வேண்டும் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். தட்டி தவறி அமெரிக்கா தரவழி தாக்குதல், ஆகாயம் கடல் வழி தாக்குதலை நடத்தினால் சீனா ஈரானுக்கு உதவி வழங்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதாவது இப்ப இவர்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை தான் இவர்கள் செய்வார்கள். ஈரான் முழுமையாக போக மாட்டார்கள். அது ஈரானை முழுமையாக ஈரானுடைய ஆட்சி மட்டத்தையோ எதையோ மாற்றுவதாக இருக்காது. இதனூடாக ஒரு எண்ணெய் விநியோகத்துக்கான தாக்குதலாக மட்டும்தான் இந்த தடை முயற்சி இருக்க போகுது. அவ்வாறு செய்தால் இன்னொரு சவால் இருக்குன்னு சொன்னால், அவ்வாறு ஒரு கட்டுப்பாட்டை ட்ரம்ப் கொண்டு வருகிறார் என்று வைத்துக் கொண்டால் ட்ரம்ப் இதை வைத்துக் கொண்டு இன்னொரு என்ன ட்ரம்புக்கு ஒரு விடயம் இருக்கிறது, பழிவாங்கல் மட்டும்தான் அவருடைய அரசியலினுடைய அடிநாதமே. அப்போ என்ன செய்வார்னு சொன்னால், இப்பொழுது தன்னுடன் அந்த இதை வாருங்கள் என்று அழைத்த எல்லா நாடுகளையும் அதாவது ஐரோப்பிய வட்ட நாடுகள் எல்லாரையும் பழி வாங்க முனைவார் என்று சொன்னால், எனக்கு இதுக்காக போறோம்னு சொன்னால் கப்பங்குப்பது போல ஒரு நிலைக்கு வருவார். இவர் அவ்வாறு வந்தால் மீண்டும் முரண்பாடு எங்கு வரும்னு சொன்னால் சீனாக்கும் ரஷ்யாவுக்கும் வராது, ஏனைய நாடுகளுடன் தான் இவர் இதை வளர்ப்பார். ஆகவே இது இந்த இடத்துக்கு வருவது என்பது, இவர் அந்த இடத்தை கொண்டு வருவது என்பது பலரை, அதனால தான் இப்ப அவருடன் கொஞ்சம் சிலருடன் பேசி வருகிறார். கடந்த நேற்று மட்டும் புட்டினுடன் பேசியிருக்கிறார், மோடியுடன் பேசியிருக்கிறார், இவ்வாறு ஜியுடன் இப்படி எல்லாரிடம் தொலைபேசி அழைப்பை பேசுகிறார். பேசுவதனூடாக அதாவது மீண்டும் இந்த உலகை தம்முடைய ஒரே அடிநாதம், உலகம் எனக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழலும். அந்த கட்டுப்பாடை அவர் எந்த இடத்திலும் விட்டு தர மாட்டார். அவ்வாறான சூழல் தொடர்ந்தும் இந்த இவர்கள் தரைவழியினால் உள்பூந்தாலும் அது இன்னும் சிக்கலை வளர்ப்பதாக இருக்குமே ஒழிய தீர்வுக்குரியதாக இன்றும் இருக்க போவதில்லை. ஆகவே இதனூடாக ஒரு நிரந்தர தீர்வுக்கு நாங்கள் வருவோம் என்று சிந்தித்தோம் என்றால் தவறான பாதையில் போகிறோம். ஆகவே இது இன்னும் சவால் நிறைந்ததாகவே அவர் தரைவழி முயற்சிகளை செய்தாலும் மிகவும் சவால் நிறைந்ததாகவே தொடர்ந்தும் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முதன்மையாகவும் இருக்க போகிறது. இருந்தால் இந்த ஆண்டினுடைய ஒரு யாரும் திட்டமிடலில் இந்த ஆண்டினுடைய முழுமையாக ஒரு சவால் நிலை இருக்கிறது. இந்த சவால் நிலையை எவ்வாறு கடக்க போகிறோம் என்று யாரும் திட்டமிட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கான வழியாக இருக்கும். ஆனால் அந்த திட்டமிடலை இந்த குறுகிய காலத்தில் நாடுகளால் செய்ய முடியுமா என்ற கேள்வி வைத்திருந்தால் நிச்சயமாக இல்லை. அவை இந்த ஆண்டு முழுமையாக, அதாவது இந்த போர் நாளைக்கு முடிவு பெறுவது என்றால் அது முடிவல்ல. இது இன்னும் பல சவால்களுடைய ஆரம்பமாக மட்டும்தான் இந்த போர் இருக்கிறதே ஒழிய அது எதையும் முடித்து வைப்பதாக இருக்க போவதில்லை. அவை இந்த சவால்களை கடந்து செல்வது என்பது இந்த ஆண்டு முழுமையாக பல விடயங்களை நாங்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும் அது எங்களுக்கு இருக்க போகிறது. சில நாடுகள் இதில் முதன்மையாக, அதாவது ரஷ்யா, நோர்வே, கனடா இதில் முதன்மையாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த 3 நாடுகளும் தான், ஏன்னா நோர்வே தான் அதிகமாக ஐரோப்பாவுக்கு இப்பொழுது எண்ணெய் விட்டுக் கொண்டிருக்கிற நாடு. கனடா தன்னுடைய வர்த்தகத்தை விரிவாக்கி பல இடங்களுக்கு கொண்டு செல்ல பார்க்கிறது. அவை இந்த நாடுகளிடம் இருக்கக்கூடிய வளத்தை அவைகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏனையவர்களுக்கு எல்லாருக்கும் சவால் இருக்குது. அந்த சவால்களுக்கான பொறிமுறையை அந்த நாடுகள் ஏற்கனவே வகுத்திருந்தால் இந்த சவாலை கடந்து வருவார்கள். அவரிடம் ஏற்கனவே அதுக்கான பொறிமுறைகள் வகுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் இந்த ஆண்டினுடைய முடிவில் சவாலினுடைய இன்னும் பரிமாணங்களை நிச்சயம் பார்ப்பார்கள். கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று இரவு பகலாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று அப்படி செய்வது எவ்வளவு தூரம் எவ்வளவு ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றார் பாருங்கள் என்பதை கேட்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு இந்த அடுத்த நகர்வுகள் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு தந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம் நேரு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர
உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.